வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி கேஸ் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து 7ஆம் தேதிக்கு வந்து தள்ளி வச்சுருக்காங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து என்கொயரி, அதாவது விசாரணை என்ன அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன்னு இருந்தாங்க. இதை வந்து இன்னும் வந்து 2 நாள் தள்ளி போகுது. அதாவது திங்கட்கிழமை 7ஆம் தேதிக்கு வந்து மாற்றி வச்சுருக்காங்க. ஒருவேளை இன்னும் வந்து ஒரு இதுக்கு வந்து தள்ளி போகலாம். அதுக்கு மேலே வந்து தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படியே தள்ளி போனாலும் இந்த மாதத்துக்குள்ளே அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிடும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அவங்க வந்து என்ன கவுண்டர் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான், இந்த என்கொயரியில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை பொறுத்து தான் நம்ம அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத வந்து தெரிய வரும். இப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதில் வந்து பிடிஎஃப் இருந்துச்சுன்னா அதை வந்து படித்து காட்டுங்க அப்படின்றத. அந்த பிடிஎஃப்ல வேறு ஒன்றும் இல்லை, டேரெக்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வந்து அங்கே தள்ளி வச்சுருக்கோம், அதாவது வந்து டேட்டு வந்து தள்ளி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தான் குறிப்பிட்டிருக்காங்களே தவிர, மற்றபடி வந்து அவங்க எதாவது கவுண்டர் கொடுத்த மாதிரியோ அந்த இதை வந்து எதுவுமே வந்து சொன்ன மாதிரி தெரியலை. ஒருவேளை இந்த என்கொயரி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்களே, அதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து ஒரு குழப்பமாகவே இருந்துச்சு. அது நான் பிடிஎஃப் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். அது எவ்வளோ இருக்குங்கிறது வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதை வந்து ஆதாரப்பூர்வமாக உங்கள்கிட்ட சொல்லும்போது தான் வந்து அது உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது வந்து தெரிய வரும். அதனால் கொஞ்சம் காத்திருங்க. கேஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லை, அதை மட்டும் இப்போ உறுதியாக சொல்லலாம். சரி நண்பர்களே, அதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த பிடிஎஃப்பில் வாசிக்கும்போது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பர்களே. மீண்டும் இது மாதிரி ஒரு பயனுள்ள ஒரு தகவல் உங்களை சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.